The greatest blessing of Sivansar to mankind is the book written by him titled Enipadigalil Mandargal, a veritable encyclopedia on defining and categorizing the behavior of human beings. History, astronomy, astrology, geography, under the sun, above the earth அப்படிம்பா. இது அப்படி இல்லை. இது above the sun, interior, inner the earth அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அண்ட சராசரங்கள் இருக்கிற எல்லா விஷயங்களையும் சார் எழுதியிருக்கார். இதில் என்னுடைய 40 வருஷத்து தபஸ் அப்படின்னு சொல்லியிருக்கார் சார். என்னுடைய ஆத்மாவப்பா கரைச்சி எழுதியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு நாளைக்கு அந்த ஏணிப்படி மாந்தர்கள் புக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, அந்த புக்கை நீ அவசியம் படி, அதில் உலகத்தில் இருக்கிற கீதையை விட அதில் உபதேசங்கள் இருக்குது, அதை ஒரு வாட்டி படித்தா உனக்கு புரியாது, 100 வாட்டி படிக்கணும்னா, எனக்கு நான் ஒரு வாட்டி தான் படிச்சிருக்கேன், 100 வாட்டி படிக்கணும், சுவாமி டைம் அனுகிரகம் பண்ணலை. இவருடைய அந்த நூலில் அவரே பார்த்து செஞ்சது. ரெண்டாவது என்னை படிக்க சொல்லுவார்னு சொன்னேன் பாருங்கள். சில சமயம் இங்கே படித்து முடிச்சுட்டு அடுத்த பக்கம் போகும்போது பேப்பர் நேரத்துக்கு டைம் ஆகிடுச்சுன்னா அவரே அடுத்த இதில் ஃபஸ்ட் வரி என்னன்னு சொல்லுவார். அதாவது அதில் இருக்க 600 பக்கம் அவருக்கு அப்படியே அத்துப்படி மனப்பாடம். அது சாதாரணமாக யாருக்கு அந்த வயசில் நான் அவர் செஞ்சிச்ச போது கிட்டத்தட்ட 90 வயசு இருக்கும். சிவன் சாரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், பார்க்கலை, தரிசனம் பண்ணலை அப்படிங்கிற ஏக்கமே இல்லாத அளவுக்கு சார் என்ன பண்ணியிருக்கார், அந்த ஏணிப்படிகளில் மாந்தர்களை அப்படியே தன்னை உள்ளடக்கி வச்சுருக்கார். அதாவது இந்த பாகவதாலாம் சொல்வா, பாகவதம் புஸ்தகம் இருக்கே அதுதான் கிருஷ்ணர், சாக்ஷாத் கிருஷ்ணர் அப்படின்பா. அதேமாதிரி ஏணிப்படிகளில் மாந்தர்கள் சிவன் சார். அவருடைய புக்கு செகண்ட் எடிஷன் வரும்போது அட்டைப்படத்தை என்னை அவர் போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக. ஆனால் அந்த அட்டைப்படத்தினுடைய ஃபோட்டோகிராஃபி கண்ணன் எடுத்த ஃபோட்டோகிராஃபியில் வச்சு தான் நான் பண்ணேன். நான் அதை போர்ட்ரேட்டாக இருக்கிறதுனால எப்போவுமே கொஞ்சம் நார்மல் ஒர்க்கை விட இது மாதிரி பெரிய மகான்கள்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதனுடைய ஒரு பயமும் உள்ளுக்குள்ளே நம்ம நல்லா வரணும் அப்படின்ற ஒரு அட்டென்ஷனும் நம்ம கொடுக்க வேண்டிய வர்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு ஒரு வண்டி வந்து வெள்ளை ப்ரீமியர் கார் வந்து பார்த்தா சிவன் சார் நடுவில் ஒரு ராஜா மாதிரி உள்ளே உட்காந்துருக்கார். ரொம்ப பதறி போய்டும். ஐயோ வாங்க தானே. இல்லை ரேப்பர் ரெடி ஆகிடுதா அப்படின்னாரு. பெரியவர் வந்து நம்ம ரேப்பர் ரெடி ஆகிட்டான்னு கேட்குறா, வேறு யாரோ ஆளுன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு, இல்லை ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்க முடிச்சுட்டு நான் நாளைக்கே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அங்கே போனோடனே அவர் அந்த படத்தை பார்த்தார். காமிச்சு அடுத்த நாள் ஸ்மால் லைட் கரெக்ஷன் சொல்லிகிட்டே வந்து பின்னாடி பேக் ட்ராப்பில் ஒரு ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி போட்டிருந்தேன். அந்த லேண்ட்ஸ்கேப்பில் வந்து அவர் சொன்னார், இந்த மவுண்டன் மலை மாதிரி போட்டிருக்கேன், ஒரு கோயில் போட்டிருக்கேன்னு நான் சொன்ன மாதிரி. ஆனால் அதில் ஒரு தென்னை மரம், ஒரு அந்த கோயிலுக்குள்ளே ஒரு தென்னை மரம் போடு, அப்புறம் அங்கே 2-3 தென்னை மரத்தை போடுன்ட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்தார். என் லைஃப்பில் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். நான் திருவல்லிக்கேணி பிரிவா சொல்வா பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார்கிட்ட, ஏணிப்படிகள் மாந்தர்களை எப்படி நீ ராமாயணம் மகாபாரதம் பாராயணம் பண்ணுறையோ அதே மாதிரி நீ நித்திய பூஜை முடித்த உடனே ஏணிப்படிகளில் மாந்தர்களை பாராயணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். அவர் நான் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கார். டெய்லி ஒரு இதை கொடுத்து அவருடைய நோட் புக்லேருந்து படிக்க சொல்லுவார். இப்போ படிக்க சொல்கிறப்ப நான் சொல்லுவேன், இந்த பாரசீக போர் தான் சார் நம்மளோட இதுலேயே ரொம்ப டாப்பு சார் அப்படிம்பேன். ரொம்ப சந்தோஷமாக அதை சிரிப்பார். ரொம்ப பக்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது சிவன் சார் ஒரு வார்த்தையை போட்டிருக்கார், நேர்மையை ஒதுக்கி தெய்வ பக்தியில் மூழ்குபவன் பாபி. இப்போ பக்தி முக்கியமா நேர்மை முக்கியமா? நீதியாக இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிகிட்டே இருப்பா. தனக்கு ஒவ்வாத நீதியை பிறர்க்கு கற்பிப்பவன் பாபி அப்படிங்கிறார். அப்போ நீதி முக்கியமா, நம்ம வாழ்க்கையில் அது நடந்து காமிக்கிறது முக்கியமா? புனித தீர்த்தங்களில் நீராடுவதனால் நல்லவர்களுக்கு பலன் கிட்டும். உடனே நம்ம பார்க்கலாம், அப்படின்னா புனித நதியில் நீராடுறது முக்கியமாக, நல்லவனாக இருக்கிறது முக்கியமா? கோபால கணபாட்டிகள்னு திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்தார். அவர் காசிக்கு போகிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டார். அப்போ அவர் இந்த ஏணிப்படியில் மாந்தர்கள் எதேச்சியாக கிடச்சி அதை படிச்சிருக்கார். இந்த வார்த்தையை படிச்சோன்னே கேன்சல் பண்ணிட்டார். நான் முதல்ல நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணுறேன், அப்புறமா நான் தீர்த்த யாத்திரை போகிறேன் அப்படிங்கிறார். ஒரு தூரம் அந்த புத்தகத்தில் ஒரு பக்கத்தை ஒருத்தன் படிச்சுட்டானாக்க, ஓஹோ இந்த வாழ்நாளில் நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிறதுக்கு யாரோட கைடன்ஸும் வேண்டாம், அந்த உள்ளுணர்வே நம்மளை கைட் பண்ணும். அதுதான் அந்த புத்தகத்தோட. நான் ஒரு காலத்தில் பைத்தியமாக அந்த புத்தகத்தை வாங்கி வாங்கி எல்லாருக்கும் பரிசளிக்கிறது. என்னோடய புத்தகத்தையும் இரவல் கொடுப்பேன், திருப்பி வராது. அப்புறம் திருப்பி போய் முரளி சார்ட்ட வாங்கிட்டு வருவேன். இது மாதிரி நடக்கும்.
நான் நினச்சிப்பேன் ஏணிப்படிகளில் மாந்தர்கள் ஏணிப்படி மாந்தர்கள் அப்படின்னு நினச்சிப்பேன். இவ்வளோலாம் இருக்காளா? நம்ம எந்த கேட்டகரின்னு பார்த்தா நிச்சயமாக முதல் கேட்டகரி தான். அது நல்லாவே தெரியும். நம்ம பாபி கேட்டகரியில் தான் வருவோம். ஆனால் வந்து பார்த்தாக்க ஒரு 10 பேர் பார்க்கும்போது ஒரு பெரிய தெய்வ சாது போல் வேஷம் போடுவோம். இதுதான் உண்மை. அதனால் இதுக்கு அவர் கதைகள்லாம் கொடுக்குறாரு. எங்கேருந்து கோட் பண்ணுவார் தெரியுமா? பாபிலோன், அந்த பழைய ஈஜிப்ஷியன் ஹிஸ்ட்ரி, எங்கெங்கெல்லாம் போவார் அவர். அதெல்லாம் வந்து நீங்கள் எந்த புராணத்தை படித்தாலும் இதெல்லாம் கிடைக்காது சார். அந்த எசன்ஸ் அப்படியே எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த புஸ்தகமும், ஒரு தெய்வத்தின் குரல், அப்புறம் ஏணிப்படிகள் மாந்தர்கள், அதுக்கப்புறம் தான் எந்த தெய்வீக புஸ்தகமும் அப்படி எங்களை பண்ண வச்சுட்டார். இதை வந்து புக் ஷெல்ஃபில் வைக்கிற புஸ்தகம் இல்லை, இது பூஜை ரூமில் வைக்க வேண்டிய ஒரு புஸ்தகம். இன்னும் சொல்ல போனோம்னா இது புஸ்தகமே இல்லை, இது ஒரு ரக்ஷா. அவரை பற்றி எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. ஒரு நாளைக்கு நான் வந்து எதேர்ச்சியாக நல்லி அவர்களை சந்திக்கிறதுக்காக போனேன். நல்லியோட சீட்டுக்கு மேலே ஒரு புஸ்தகம் இருந்தது. அது நல்லி எழுதின புஸ்தகம் அபவுட் சிவன் சுவாமிகள். நான் இவர்கிட்ட கேட்டேன், யார் அப்படின்னு கேட்டேன். தெரியாத அவங்களுக்கு சிவன் சுவாமிகள் நம்ம சிவன் சார் நம்ம மகாபெரிவரோட தம்பி அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு டைம் கேள்விப்படுறேன். இன்ஃபேக்ட் நம்ம ஆற்றுல இருந்தார் கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் நம்ம இவாத்தில் கூட பத்மா காவத்தில் கூட கொஞ்ச நாள் தங்கியிருந்தார் அப்படின்னு. தென் ஹீ ஸ்டார்டட் டெல்லிங் அபவுட் ஹிம். அவரை பற்றி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தார். ஒவ்வொன்றும் கேட்கும்போது அப்படியே புல்லரிச்சுது எனக்கு. ஷோ, இந்த மாதிரி ஒருத்தரை நம்ம சந்திக்காம விட்டுட்டு, நம்ம பார்க்காம விட்டுட்டு, நமக்கு அந்த அனுகிரகம் இல்லாமல் போயிடுது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிவிட்டு நான் சொன்னேன், சார் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார், நிஜமாவே உங்களை இத்தனை வருஷமாக தெரியும், உங்கள் மூலியமாக அட்லீஸ்ட் இது தெரியாமல் போயிடுத்தேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு. இல்லை இருங்கோ, அவருடைய புஸ்தகம் ஒன்று இருக்குது, ஏணிப்படி மாந்தர்கள்னு, அதை கொடுக்குறேன், அதை வாசிங்கோ, அதை படித்தேன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவரை பற்றி புரியும் அப்படின்னார். கண்டிப்பாக சார் எனக்கு கொடுங்க அப்படின்னா. இல்லை அவசரப்படாதீங்கோ, அது கிடைக்கணும்னு இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும், பார்க்குறேன், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உடனே அவர் ஃபோன் எடுத்து அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணார். அவர் ஒரு 2 செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு, ஐயோ சாரி சார் என்கிட்ட புஸ்தகம் இல்லை அப்படின்னா. ரொம்ப சேடாக போயிட்டேன். நான் கிடைக்கும்னு நினச்சி அது மாதிரி கிடைக்காம போயிடுது அப்படின்ட்டு நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி அந்த கடைக்கு பின்பக்கம் வந்து என்னோடய காரை எடுக்க போகிறேன். அப்போ ஒரு பையன் ஓடி வந்தான் அங்கேருந்து. சார் இப்போ பெரியவர் உங்களுக்கு கூப்பிட்றாரு. சரின்னு சொல்லிட்டு நான் வேறு ஏதோ வேலையாக கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனேன். உள்ளே பாலாஜி உனக்கு அதிர்ஷ்டம், ஒரே ஒரு புஸ்தகம் இருக்கா, உனக்கு கொடுத்து அனுப்புகிறேங்கிறார் அப்படின்னு. நிஜமாகவே எனக்கு புல் அரிச்சுது, பெரிய பாக்கியம் நினச்சேன். நேராக அதை கொண்டு வந்து எங்கள் வீட்டு சுவாமி ரூமில் அதை வச்சேன். நான் தினமும் கார்த்தால் நான் குளிச்சுட்டு வெளியில் என்னுடைய காரியங்களை செய்கிறதுக்கு முன்னாடி சிவன் சுவாமிகளை சேவிச்சுட்டு தான் போகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. எனக்கு பேத்தி பிறந்தா. அந்த பேத்தி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஃபஸ்ட்டு டெலிவரியில் என்னோடய மாட்டுப்பொண்ணுக்கு அத்தனை ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பட் 2வது உண்டானா அதுக்கப்புறம் அந்த குழந்தை அவ்வளோ சர்வ சாதாரணமாக அந்த பொன் குழந்தை பிறந்தது. வாசவின்னு பேர் வச்சுருக்கேன் அந்த குழந்தைக்கு. இன்றைக்கி டெய்லி கார்த்தால எழுந்து நான் குளிச்சுட்டு என் பேத்தியோட சிவன் சுவாமிகளை சேவிச்சுட்டு தான் நான் வெளியில் போகிறேன். அட்லீஸ்ட் சிவன் சுவாமிகளை அந்த பாக்கியம் எனக்கு கொடுத்தார். அதுக்கு நான் நல்லிக்கு கண்டிப்பாக தேங்க் பண்ணோம். காரைக்கால் ஆடிட்டர் கணபதி சுப்பிரமணியம் ஆரூரான் சார் சொல்லியிருக்கார், ஆரூரான் எனது அடிமை அப்படின்னு சொல்லியிருக்கார். அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், சிவன் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தடவை சொன்னார், என்னுடைய புஸ்தகத்தில்ப்பா பிரம்மசூத்திரம் படிக்கிறவாளுக்கெல்லாம் சில விஷயங்கள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு. எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் சார் வந்து அப்படியே சர்வ சகஜமாக கொடுத்துட்டு போயிருக்கார். ஏணிப்படி மாந்தர் ஏழளித்த சார் சிவத்தை ஊனிப்பிடிப்போர்க்கு உயர்நலமே, வான்பிடி மேகம் போல் வந்தவர் மாந்தர்கள் கொண்டனானார் தாகம் தீர் ஆகாசத் தேயு. கடவுளை அடைய அவர் எழுதினது அப்படியே சொல்கிறேன். கடவுளை அடைய வேதாந்தங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்றோ, சாஸ்திர ஞானங்கள் இருக்க வேண்டும் என்றோ, சம்ஸ்கிருத அறிவு இருக்க வேண்டும் என்றோ, அல்லது உடலை சர்க்கஸ் செய்வதை போல் முறுக்கி ஹதயோகங்கள் செய்ய வேண்டும் என்றோ நான் நினைக்கவில்லை. இவைகள் செய்வதனால் ஒருவித பலனும் இல்லை என்றும் நான் சொல்ல வரவில்லை. கடவுளை அடைய படி 1 பிறர் மனம் நோகாமல் நடந்து கொள்வது. படி 2 நேர்மையான எளிமையான இல்வாழ்க்கை. படி 3 வாயால் பொய் பேசாதிருத்தல். இந்த 3 பால படிகளில் ஏறி நடந்தாலே கடவுளை அடைய முடியும் என்பது எனது முடிவான திண்ணம். எப்படி எழுதியிருக்கா பாருங்க சார். ஐ பிலீவ் இன் காட், ஒரு சுப்ரீம் பவர் இருக்குது. ஆனால் இந்த பாபம் புண்ணியம் இதெல்லாம் சும்மா சார் அப்படின்பா. சார் வந்து இதை வந்து பாப புண்ணியங்களை பொய்யென்று கூறுபவன் பாபின்னே சொல்லியிருக்கா. பாப புண்ணியத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கா. அதே மாதிரி இந்த சயின்ஸ் எவ்வளோ தூரம் நாசம் பண்ணின்னு இருக்கு அப்படின்னு சார் அப்போ சொல்லியிருக்கா. அதே மாதிரி மத்திய கைலாஷ்க்கு வந்து ஆஞ்சநேய